பாடுகிற பாடல்கள், எங்கள் எண்ணங்கள், தியானங்கள் அப்பா எல்லாம் உமக்கு பிரியமாயிருப்பதாக. கர்த்தர் எங்களோடு இந்த நாளிலும் பேசுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். வரவேண்டியவர்களை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாரும். எல்லாவற்றையும் கிருபையாய் அனுகூலமாக்கி தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எழுந்து நின்று 63வது சங்கீதம் அதனுடைய 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சங்கீதம் 63 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே ஈவினிங் வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன்ல இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களை தாங்குகிற தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சேர்ந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் என்கிற பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை சொல்றோம். எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமா ஆமென் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் ஆமென் தினமும் துதிக்கின்றேன். ஆமென் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் சொல்லுவோமா. மேலானது மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. எஸ், உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஹல்லேலூயா. அந்த களிப்புள்ள
ஆமென். தேவனே தேடுவேன் ஆர்வமுடன், தேவனே தேடுவேன் ஆர்வமுடன், மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கின்றேன், மகிமை வாஞ்சிக்கிறேன். ஆமென். வல்லமை காண்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். நீர்தானே நீர்தானே நிழலில் களி கூறுவே, நிழலில் களி கூறுவே, உறுதியாய் பற்றி கொண்டே பலக்கரம் தாங்குதையா. ஆமென். ஹல்லேலூயா. வலக்கரம் தாங்குதையா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளம் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா. அறுசுவை அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி. ஆமென். அறுசுவை உணவு க்ளோரி தினமும் துதிக்கிறேன், ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கின்றேன் உதடுகளா. சொல்லுமா, என் இதயமே என் இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதாகும், என் இதயமே உம்மை பாடும். சொல்லுங்க, இயேசு எந்தன் வாழ்வேன், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வின். என் இதயமே என் இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதாகும், என் இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள். மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுவோம், என் இதயமே உம்மை பாடும். ஆமென். என் இதயமே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவருடைய இருதயம் அவரை பாடட்டும், உதடுகள் அவரை துதிக்கட்டும், நினைவுகள் அவர் ஆகட்டும். Thank you Jesus. ஆமென். ஆமென். நம்முடைய நினைவு அவரால் நிறைந்திருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்திலே நிறைந்திருக்கும். நம்முடைய நினைவு அவரால். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதை. இந்த அனுபவம் வேணும்னு சொல்றவங்க ஆமென். எல்லாருக்கும் தான் வேணும், யாருக்கு வேண்டாங்க. நம்முடைய இருதயம் ரொம்ப ஆமென், அது அவருடைய நினைவுல நம்ம வாழ்றோம்னு வைங்களேன். அவருடைய நினைவில் வாழ்கிறோம், அவருடைய நினைவால வாழணும். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், நம்முடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். கொடியாக படரணும் உந்தன் நேசமே, மடி மீது தவழணும் மழலை குழந்தை நான், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்கா. இந்த ரட்சிக்கப்பட்டவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆதி அன்பு இருந்திருக்கும்.
ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன், உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. ஆமாம், 18 வயசாச்சு ஞானஸ்நானம் எடுப்போம், அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. உண்மையா அவங்களுக்குன்னு ஒரு ஆதி அன்பு இருக்கும். அந்த அன்பு அவங்க அதிகமாக ரொம்ப நேசிக்கிற நபர் அந்த டைமில் இயேசுவா மட்டும்தான் இருப்பாங்க. இயேசுவுக்காக எதை வேணாலும் ஈஸியாக விட்டுருவாங்க. அன்பு ஜாஸ்தியாக ஆக ஆண்டவருக்காக நம்ம எடுக்கிற தீர்மானங்கள்லாம் ரொம்ப லெகுவாயிரும். கடினமான காரியம் கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் எந்த கான்டாக்டும் இல்லாமல் இருந்தால் தான் சின்ன விஷயத்தை அவர் சொன்னால் கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாருன்னு. அந்த அன்பில் தான் மூழ்கணும். அன்பில் நம்ம இன்னும் வளரணும், மூழ்கணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு பாராட்டின அந்த அன்பை நம்ம நினைக்கணும். அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை. இன்று நம்மிடத்தில் காண்பதெல்லாமே அவரால் தானே வந்தது. அல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாடுவோமா? உம் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாது. எஸ் லார்ட். கரங்களை தட்டி பாடுவோம். உம் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே. நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. நீதியை சொல்ல நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே. உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. ஆமென். உம் நீதியை சொல்ல நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே. நீர் செய்ததை சொல்ல. எத்தனை பேர் நன்றியோடு சொல்வீங்க? நீர் வரும் முன்னே நான் இல்லாமல் இருந்தேன். நீர் வந்த பின்னாலே உயிர் பெற்று வாழ்கின்றேன். நீர் வரும் முன்னே நீர் வந்த பின்னாலே உயிர் பெற்று வாழ்கின்றேன். பூச்சியான என்னை புதிதும் கூர்மையுமாக்கி பயன்படுத்துகின்றீர். நீர் மகிமைப்படுகின்றீர். பயன்படுத்துகின்றீர். ஆமென். உம் கிருபை பெரிதல்லவோ. உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. உம் மகத்துவத்தை நன்றியோடு சத்தத்தை உயர்த்தி உம் நீதியை சொல்ல நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. நீதியை நீர் செய்ததை சொல்ல. ஆமென். மேய்ச்சலை காண என் மெய்ப்பரானீரே. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் என்னை வைத்தீரே. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல். ஆமென். மிகுதியான கனிகள் என்னில் வெளிப்படுத்த பண்படுத்துகின்றீர். நீர் பாதுகாக்கின்றீர். நன்றியப்பா. கைகளை உயர்த்தி உம் கிருபை பெரிதல்லவோ. உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. உம்
மகத்துவத்தை சொல்லி துதிப்பே, உம் நீதியை சொல்ல நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. நீதியை சொல்ல நீ செய்ததை சொல்ல. எத்தனை பேர் நன்றியோடு சொல்வீங்க? இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே, உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன், உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன், உம் நீதியை சொல்ல நீ செய்ததை சொல்ல. ஆமென். உம் நீதியை சொல்ல நீ செய்ததை சொல்ல. ரெண்டு கைகளை உயர்த்தி, என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே, என்னவரே ஆமென். என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே, என்னவரே 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 உடையவரே, என்னவரே என்னவரே என்னவரே. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நம்முடையவர், அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமானா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா கனம் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா ஆண்டவர் சமூகத்தில்? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீ நல்லவர். யாருண்டு உமக்கு நிகராய், உமை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உமை போல் யாரும் இல்லை. கைகளை உயர்த்தி, நீர் ஒருவரே. Glory. ஆமென் அப்பா. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருவரே உன்னதர், அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு நல்ல கைகளை தட்டி எல்லாம் நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். யாருண்டு உமக்கு நிகரா, உமை போல் யாரும் இல்லை. பாடுங்க. ஆமென். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர், போற்றப்படத்தக்கவர் நீரே. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவரே, பரிசுத்த நாமமுள்ளவரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். யாருண்டு உமக்கு
Glory. Amen, amen. Hallelujah. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர். Hallelujah. மகிமையால் மகிமையால் ஆமென். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர். ஆராதனைக்குரியவரே. சாத்தானை தோற்கடித்தவர், சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தேவரே. ஆமென். யாருண்டு யாருண்டு ஓரலம் பிரார்த்தன மாமா சத்தனலரே. ஜீசஸ் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர். Glory, 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 glory. ஒருவரே பரிசுத்தர். ஒரு விசை கூட சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தரும். ஆமென். ஹalleluya. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தேவனே, சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தேவனே. ஷரபராதன மமரா ரிகலரியா தனரா. ஆமென், ஆமென். ஹalleluya. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே. Glory. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. யாருண்டு யாருண்டு ஏசப்பா. ஹalleluya. யாருண்டு உமக்கு நிகரா. ஆமென். நீர் ஒருவரே உன்னதர். ராபா மா காலா ராபா ஓ ராமா மா காலரா. நீர் ஒருவரே, 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 நீர் ஒருவரே.
முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பான். உங்க சமூகத்துல ஆண்டவரே எங்களையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள். அது பாக்கியம்பா. உம் சமூகமே என் பாக்கியம், உம் சமூகமே என் பாக்கியம். ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. கைகளை உயர்த்தி ராஜா இயேசு ராஜா, ஆமென் ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி உமக்கது. ரெண்டு கைகளை விரித்து கண்களை ஏறெடுத்து செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற நல்லுணவே, நல்லுணவே நாளெல்லாம் உங்க நினைவு. நல்லுணவே நாளெல்லாம் நினைவே. உம் சமூகமே என்பார். ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட. உம் குரல். எத்தனை பேர் அப்பா நான் உங்களை பார்க்க உங்களை கேட்க தான் வந்திருக்கிறேன். என் செல்வமே நீங்க தான் ஆண்டவரே. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உமது அன்பு. என் பாவம் நீக்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உமது அன்பு. தென்றலே கல்வாரி, தென்றலே, தென்றலே கல்வாரி, தென்றலே அசைவாடோ ஆட்கொள்ளும் எனில். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்லுங்க, அசைவாடோ ஆட்கொள்ளோ எனிலாளும். அசைவாடோ ஆட்கொள்ளோ எனிலாளும். மறுபடி இந்த வார்த்தையை சொல்லுங்க, அசைவாடோ என்னை ஆட்கொள்ளோ. ஆளுகை
அசைவாடும் என்னை ஆட்கொள்ளும் ஆளுகை ஆளுகை செய். அவருடைய ஆளுகை யார் மேல் இருக்குதோ அவங்க வாழ்க்கை ஏதேனாய் தான் இருக்கும். அசைவாடும் ஆட்கொள். அப்படியே முடிந்தால் முழங்கார் படிட்டு என் மேல உங்க ஆளுகை. ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக, அசைவாடும். அப்படியே ஒரு சில நிமிடங்கள் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான் ஆளுகை செய்யும். என் மேல பார்வோனோ அல்லது எந்த சத்துருவோ சிங்காசனம் போட்டு இருக்க கூடாதப்பா. என் கூடாரத்தின் மேலே உங்க வலதுகரம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். அசைவாடும் ஆட்கொள் ஆளுகை செய்யும் ஆண்டவர். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை என்னை முழுவதுமாக முற்றிலுமாக ஆட்கொள்ளும் தேவனே கர்த்தாவே. நீரே என் தேவன், நீரே என் தெய்வம். கர்த்தாவே அன்பை பாடி நாமம் உயர்த்தி அன்பை பாடி துதித்து துதித்திடுவே. அதிசயம் செய்தே அதிசயம் செய்தே. தாயை போல தேற்றுகின்றீர், தாயை போல ஆற்றுகின்றீர். தடுமாறும் போது தயவோடு நடத்துகின்றீர். உம்மடியிலே அப்படியே விட்டு கொடுங்க, அப்படியே விட்டு கொடுங்க. அப்பா எனக்கு உங்க சமூகம் தான் எப்பவுமே ஆண்டவரே. உங்க சமூகம் தான் எனக்கு வேணும்பா. உங்க சமூகம் தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. நான் எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிறவரே. அப்பா தகப்பனாய் தாயாய் துணையாளராய் எல்லாவற்றுக்கு எல்லாமாய், தனிமையில் துணையாளராய், வியாதியில் மருத்துவராய், தள்ளாடும் போது தாங்குகிறவராய், பலனற்ற போது பலனாய், என் வாழ்க்கையில எனக்கு துணையாய் துணையாய் இருப்பவரே. நீர் மட்டும் போதுமே, நீங்க மட்டும் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் உங்களை பார்க்கணும்ப்பா. இன்னும் உம்மோடு நெருங்கணும் ஆண்டவரே. இன்னும் உம்மை கிட்டி சேரணும் ஆண்டவரே. கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக ஆண்டவரே. கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராகப்பா. இன்னும் இன்னும் நெருங்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Yes Lord.
ആമേൻ. ഇനിയും അങ്ങേ കാണേണം, ഇനിയും അങ്ങേ കേൾക്കണം, ഇനിയും അങ്ങേ അറിയണം. പ്രിയനേ യേശുവേ, ഇനിയും അങ്ങേ കാണേണം, ഇനിയും അങ്ങേ കേൾക്കണം, ഇനിയോ അങ്ങേ അറിയണം. പ്രിയനേ യേശു. രണ്ട് കൈകളെ ഉയർത്തി ഉലകിൽ വേറൊന്നും വേണ്ടായേ, ഉയരേ വേറാരുമില്ലായേ, ഈ ഉലകിൽ വേറൊന്നും വേണ്ടായേ, ഉയരേ വേറാരുമില്ലായേ, ഉയിരേകിയ യേശുവല്ലാതെ ഉയിരിൽ വേറാരുമില്ലായേ, തന്നുയിരേകിയ യേശുവല്ലാതെ എന്നുയിരിൽ വേറാരുമില്ലായേ. ഇനിയും അങ്ങേ കാണേണം, ഇനിയും അങ്ങേ കേൾക്കണം, ഇനിയും അങ്ങേ അറിയണം. പ്രിയനേ യേശு. விரும்புறவங்க அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி இனியும் இது போல் வேறாருமில்லாயே, உலகில் உயரே வேறாருமில்லாயே, உலகில் இயேசுவல்லாதே என்னுயிரில் நம்முடைய வாஞ்சை எது, நம்முடைய விருப்பம் எது, நாம் எதற்காக அவர் சமூகத்திலே வந்திருக்கிறோம்? ஏதோ அவர் சிந்த விடுகிற சில கதிருக்காகவா, இல்ல அவருக்காகவா? இனியும் 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 அங்கே, இனியும் அங்கே காணேணும், இனியும் ஓ വാഞ്ചിക്കുന്നപ്പ, കൊതി എന്നിൽ ഏറി
ஆழியின் ஆழம் ആത്മാവിൻ ദാഹം നന്നായി അറിയുന്നോനെ. ദാഹിക്കുന്നപ്പ വാഞ്ചിക്കുന്നപ്പ കൊതി എന്നിൽ ഏറിടുന്നേ. ആഴിயின் ആഴം എന്നാത്മാവിൻ ദാഹം നന്നായി അറിയുന്നോനെ. ഉലകിൽ വേറൊന്നും വേണ്ടായേ, ഉയരേ വേറാരുമില്ലായേ. ഉലകിൽ ആമേൻ, ഉയരേ വേറാരുമില്ലായേ. ഉയരേ യേശുവല്ലാതെ എന്നുയിരിൽ വേറാരുമില്ലായേ. തന്നുയിരേ യേശുവല്ലാതെ. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஐ நீட் ஜீசஸ். எனக்கு நீங்க தான் வேணும், எனக்கு நீங்க தான் வேணும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது, ஆண்டவரே என் ஆத்துமா அழிந்து போகிறவைகளுக்காக அழக்கூடாதுப்பா, கைவிட்டு போகிறதுக்காக கதறக்கூடாதுப்பா. உம்மையே உம்மையே. ஓ இனியும் അങ്ങേ കാണേണം, ഇനിയും അങ്ങേ കേൾക്കേ, ഇനിയും അങ്ങേ അറിയണം. പ്രിയനേ യേശു, ഗ്ലോറി ഇനിയും Jesus. Ora mamratana rimamoro shekere ridanalara tanaralana riyane. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க இருதயத்திலிருந்து, இனியும் இனியும் அங்கே காணே, இனியும் அங்கே க்ளோரி, அங்கே அறியேணும். பிரியனே அவே இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகன். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகன். இன்னும் கிட்ட இன்னும் பாடுபட்ட ஆமென். இன்னும் ஜீவன் தந்த ஜீவன் தந்த ஜீவன் முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஜீவன் தந்தவரே, நன்றி ஆண்டவரே. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். 114வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 114வது சங்கீதத்தின் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அந்த கடைசி 3 வார்த்தைகள் எல்லாரும் சத்தமா வாசிக்க பார்க்கலாம். யோர்தான் பின்னிட்டு திரும்பிட்டு. சத்தமா ஆமென் சொல்லுவோமா? யோர்தான். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க புறப்படும் போது அவர்கள் கண்ட பெரிய தடைகளில் ஒன்றுதான் இந்த யோர்தான். ஆமென். சிவந்த சமுத்திரம் அவங்களுக்கு எப்படி ஒரு பெரிய தடையா இருந்ததோ அதே போல இன்னொரு பெரிய தடை யோர்தான். இந்த யோர்தான் அறுப்பு காலத்தில் எப்படி ஓடும் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? அது கரை புரண்டு ஓடுமா. அதாவது கரையில கூட கால் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு வேகமா அது ஓடக்கூடியது. சிவந்த சமுத்திரமாவது அப்படிதான் நிற்கும். ஆனா இந்த யோர்தான் என்பது ஓடும், ஓடிக்கொண்டு கரை புரண்டு ஓடும். இந்த ஃப்ளட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த நீரோட்டம் இருக்குல்ல, அதுல நம்பி இறங்கவே முடியாது. அது காலை வச்சாலே அடிச்சுட்டு போயிடும். சில பிரச்சனை என்பது அப்படிதான். அதை அதுக்கு அதை ஃபேஸ் பண்ண கூட நம்மளால முடியாத அளவுக்கு தான் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள் மோசேயை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இப்பொழுது யோசுவா தலைமையில இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். யோர்தானை கடக்க வேண்டியது அவசியமாய் அவர்களுக்கு காணப்பட்டது. கடந்துதான் ஆக வேண்டும். சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும், சமாளித்து தான் ஆக வேண்டும். இவர்கள் அதை கடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் அதை கடந்தார்கள். இந்த மாலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். காலை வச்சாலே தூக்கிட்டு போயிடும். தொட முடியாத அளவுக்கு கரை புரண்டு ஓடுகிற பிரச்சனை. அன்று இஸ்ரவேலர்கள் எப்படி அதை கடந்தார்களோ அதே போல நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த நாளிலே நம்மையும் கடக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3 காரியங்களை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். 1, தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே யோசுவா ஆசாரியர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறான், நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இவங்க எதை உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா, பெட்டி இருக்குது, அது மட்டும் போதாது, பெட்டியில என்ன இருக்கணும் தெரியுமா? பிரசன்னம் இருக்கணும். ஓப்பனி பிணைகாஸ் பெட்டியை தூக்கிட்டு போனாங்க. பெட்டி இருந்துச்சு, என்ன இல்லை தெரியுமா? பிரசன்னம் இல்லை. ஒரு தேவ பிள்ளை யோர்தான் முன்பாக கரை புரண்டு ஓடும்போது அதை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி எதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, என்னில் தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு இது மிக மிக தேவை. வெறும் பெட்டியை வச்சுட்டு, அந்த பெட்டியை மனுஷன் செஞ்சது தானே. ஆமா, இன்னைக்கு அநேகர் எல்லாம் இருக்குது,
ஆனா இருக்க வேண்டியது இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது பயங்கரமான சத்தம் கேட்குது. யோசுவா வந்து மோசே கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்கிறது, நான் நினைக்கிறேன் யுத்தம் பண்ண யாராவது வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லும்போது மோசே சொல்றாரு, இது யுத்த இரைச்சல் சத்தம் அல்ல, இது பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, பாடி ஆராதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அங்க ஆராதனை இருந்துச்சு, ஆனா யாரு இல்லை அப்படின்னா ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இல்லாத ஆராதனை பரத்துல எப்படி தெரியுமா கேட்கும்? இறைச்சலா தான் கேட்கும். நம்ம நாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம், வாய்ஸ் கேட்காது. நமக்கு நல்லா கேட்கும், ஆனா பரலோகத்து அவன் மோசே பர்வதத்தில் இருக்கிறவன். பர்வதத்திலிருந்து வரும்போது அந்த சவுண்டு எப்படிப்பட்ட சவுண்டா இருக்குன்னா இறைச்சலின் சத்தம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவ்வளோ நேரம் 1 மணிக்கு நம்ம பாடிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் சொல்ல ஒண்ணுமே கேட்கல, ஃபுல்லா இறைச்சலா. அல்லேலூயா. போன வாரத்தில் டெய்லி மன்னா ரெக்கார்டிங்கில் ஒரு வீடியோ ஏதோ கொஞ்சம் ஆடியோ ப்ராப்ளம் ஆயிட்டு, அது ரெக்கார்டிங் டைம் தெரியல, அது எடிட் பண்ணி போட்டு பார்த்தா சவுண்டு வரல, ஒரு நாய்ஸ் மட்டும் தான் கேட்டுகிட்டே இருந்து. பாருங்கள், ஃபுல்லாக 5 நிமிஷம் இருந்து பொறுமையாக கர்த்தர் கையை திறப்பாரெல்லாம் பேசி முடிச்சு பார்த்தா வெறும் நாய்ஸ் மட்டும் வருது, வாய்ஸே வரல. உடனே அந்த வீடியோவை என்ன பண்ணிட்டோன்னா டெலீட் பண்ணிட்டோம். கொஞ்சம் மைக் அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தான். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பாருங்க, அந்த அந்த எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு. உடனே அந்த வீடியோவை தூக்கிட்டோம். வீடியோவை தூக்கினா ஆஃபீஸ் போன கீழே வைக்க முடியாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த நாய்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா அந்த ஆராதனை அக்செப்டபிளே கிடையாது, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதே கிடையாது. ஒரு தேவ பிள்ளை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தணும். ஆமென். ஆண்டவர் இருக்கிறாரா உறுதிப்படுத்த. 7 நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை வந்து ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு. அன்னைக்கு பிரசங்கம்லாம் இருந்துச்சு, ஆனால் ரேமா இல்லை, வார்த்தை இல்லை. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, வெட்டி என்கிட்ட இருக்கிறதுனால பிரச்சனையை நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன். உனக்கு முன்பாக இருக்கும் யோர்தானை ரொம்ப ஈஸியாக எண்ணாத. ஆமே, அது கரை புரண்டு ஓடுகிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் நம்மோடு இருந்தால் யோர்தான் நமக்கு எளிது. அவர் நம்மோடு இல்லை என்றால் நாம் யோர்தானுக்கு எளிது. நம்ம நிறைய பிரச்சனையை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலான்னு பார்த்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறத உறுதிப்படுத்தாம ஃப்ரீயா விட்டு நிறைய இடத்துல மாட்டி இருக்கிறோம். இன்று இந்த மாலை வேளையில் இந்த செய்தியை பேசும்போது ஆவியானவர் தீர்க்கமாய் சொன்ன வார்த்தை இதுதான். இப்போ நான் உன் கூட இருந்தேன்னா உன் முன்னாடி இருக்கிற பிரச்சனை உனக்கு ஈஸியாயிரும். நான் உன் கூட இல்லைன்னா நீ அந்த பிரச்சனைக்கு ரொம்ப ஈஸியாயிருவேன். சவுல் ஏன் கூடாரத்தை விட்டு வெளியே வரல தெரியுமா? சவுல் ஒரு யுத்த வீரன் அல்லவா? எத்தனை யுத்தங்களை செய்தான் தெரியுமா? சவுலுடைய வைராக்கியம் என்பது என்ன தெரியுமா? சில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டார்னா அது முடிக்க தவிர சாப்பிட மாட்டேன்னு தீர்மானத்தில் இருக்கிற ஆளு. ஆனா அவனுக்கு தெரியும் இப்போ என் கூட கர்த்தர் இல்லைன்னு. அதனால கோலியாத் வந்து சவால் விடும்போது அவன் கூடாரத்தை விட்டு வெளியே வரல. அவன் கூடாரத்தை போட்டு உள்ளே இருந்து, ஏன்னா அவனுக்கு தெரியுது அவன் பட்டயத்தை இடுப்புலே மாட்டல, பட்டயத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டான். எல்லாம் இருக்குது, பைபிள் இருக்கு, பாட்டு புக் இருக்கு, எல்லாமே இருக்கு. சிலர் 365 நாளுக்கும் டெய்லி ஒவ்வொரு அதுக்கு தனியா புக் வாங்கி வச்சிருக்கிறாங்க. 1000 ஸ்தோத்திர பலிகள் 10 புக் வச்சிருக்கிறாங்க. எல்லாமே இருக்கு, எல்லாம் அங்கங்கே இருக்கு. ஆமே, அவனுக்கு தெரியும் அவர் இல்லை, அவர் இல்லாம போனா கோலியாத்துக்கிட்ட இல்லை. கோலியாத்துக்கு முன்னாடி ஒருவன் கோலியாத்துடைய பரிசையை பிடிச்சிட்டு நின்னான் தெரியுமா? அவங்கிட்டே விழுந்துருவான்னு சவுலுக்கு தெரியும். ஆனால் தாவீதை பாருங்க, கோலியாத்துக்கு சவுல் ரொம்ப எளிதானவன், ஈஸியா தூக்கிடுவான். ஆனா தாவீதுக்கு கோலியாத் ரொம்ப எளிதானவன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், சவுலோடு கூட கர்த்தர் இல்லை, தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவன் ஒன்றை உறுதிப்படுத்தாமல் கால் வைக்க மாட்டான். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த சங்கீதம் 23. புல்லுள்ள இடத்துல அவர் மேய்க்கிறார்,
மரண இருளின் பள்ளத்தாக்கில நான் நடந்தாலும். இப்ப நாம தெரிந்தெடுக்கிற பாதை எல்லாமே கண்ணி, அவர் நியமிக்கிற பாதை எல்லாமே புல்லுள்ள மேய்ச்சல். நம்ம ஜபமே நாம தெரிந்தெடுத்த பாதையை வாய்க்க பண்ணித்தாங்க. ஆமென். ஆனாலும் தாவீது சொல்ற, நான் பயப்பட மாட்டேன், எனக்கு ஒண்ணு தெரியும். எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பிரசனம் இல்லைன்னா, பெட்டி இருக்குல்ல, அதான் பெட்டி இருக்குல்ல, அதான் பைபிள் இருக்குல்ல, பைபிள் இருக்கு, அதுல உங்களுக்கான வார்த்தையை நீங்க பாத்தீங்களா? கர்த்தர் பேசுறாரா? உறுதிப்படுத்தாம கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் டைம் ஆகுதுன்னு சொல்லி காலை வச்சு அதை தூக்கிட்டு போயிடும். சிலர் டைம் ஆகுதுன்னு சொல்லி, அதாவது வயசு போகுதுன்னு சொல்லி காலெல்லாம் வைப்பாங்க பாருங்க, காலை காணாது. கொஞ்ச நாள்ல சர்ச்சில் ஆளையே காணாது. அப்படி ஆளெல்லாம் தூக்கிட்டு போன யோர்தான்கள்லாம் இருக்குது. ஆமென். ஐயா, நான் ரொம்ப வயசாச்சு. இல்ல இல்ல இல்ல, தேவ பிரசனம் முன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தாமல் காலெடுத்து வைக்காதே. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, கடல் கண்டு விலகி ஓடிட்டு. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. என்னாகும் 14வது அதிகாரத்துல இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு ரொம்ப அதாவது கோபத்தை உண்டாக்குகிற ஒரு காரியத்தை செய்வாங்க. செஞ்சு முடிச்சுட்டு, ஐயோ நாங்க தப்பு பண்ணிட்டோம் எல்லாம் சொல்லிட்டு திரும்பி அந்த மலையில ஏற துணிவாங்க பாருங்க. அப்பொழுது மோசே சொல்லுவாரு, 14:41 முதல் நீங்க பாத்தீங்கன்னா 42ல மோசே சொல்றாரு, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதீங்க. ஏன் ஏறி போகாதீங்க? கர்த்தர் உங்கள் நடுவில் ஈரார். ஆனாலும் 44வது வசனம், ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற துணிந்தார்கள். அந்த வசனத்துல பிற்பகுதியை பாருங்க. கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகல. ஏன் மோசே போகல தெரியுமா? அவனுக்கு தெரியும் இப்ப பிரசனம் இல்லை. மோசே எந்த மலையும் ஏறுகிறவர், ஆனா இப்ப ஏற மாட்டார். ஆனா இஸ்ரவேலர்கள் பாருங்க, அதான் நாங்க பாவ அறிக்கை பண்ணிட்டோம்ல, சிலருக்கு அது ஒரு வியாதி. இப்படி ஒன்று வச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு, ஆண்டவரே எங்களை மன்னியும், இதோ வருகிறேன், கால் எடுத்து வைக்கிறாரு. சிலருக்கு இந்த பாவ அறிக்கை எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு இந்த கம்யூனியன் டேபிள பார்த்தோம், இஸ்ரவேலர் மாதிரி பார்த்தோன்னா, ஆண்டவரே அவ்வளவுதான் முடிஞ்சு, இதோட பாவ அறிக்கை எல்லாம் அவங்களுக்கு முடிஞ்சது. மோசே தெரியும் இல்ல, அவர் இல்ல. அதனாலதான் பாருங்க, நான் தூதன் அனுப்புறேன் ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட மோசே கேட்பார், ஆண்டவரே உங்க சமூகம் எங்க கூட வரலன்னா நாங்க போக மாட்டோம் ஆண்டவரே, நாங்க தோத்துருவோம்ப்பா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி நமக்கில்லையே, நாம் தோற்று போவதில்லையே. சொல்லுவோம், தோல்வி ஆமே, நான் தோற்று போவதில்லையே. நீரனோடு நீரனோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. க்ளோரி, இயேசு என்னோடு. சொல்லுங்க, மலைகளை தாண்டிடுவேன், மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், மலைகளை க்ளோரி, கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை. நீரனோடு நீரனோடு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நீங்க ஜெபிக்க உட்காரும் போதானாலும் சரி, அவர் கூட இருக்கிறத உறுதிப்படுத்துங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கணும். நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம எல்லாம் அந்த மற்றவர்கள் மந்திரங்கள் சொல்வது போல தங்கள் தெய்வத்துக்கு வழிபடுகிறதுக்குன்னு சில இதில் வச்சிருக்கோம். அதே மாதிரி நாம டிஃபால்ட்டா சில பிரேயர்ஸை வச்சிருக்கிறோம். தட்டி விட்டா போதும், அடிச்சு விடுவாங்க. சிலருக்கு அந்த லைனை தாண்டுனா ஜெபமே வராது. வியாதியஸ்தர் ஜெபம் பண்ணாலும் தேசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு செட்டப்ல வந்து டியூன் ஆயிட்டாங்க. இப்படிதான் தொடங்கிட்டேன். இப்படி சாப்பிடறதுக்கு ஒரு ஃபேமிலி சேர்ந்து இருக்கிறோம். அப்பா இருக்கும்போது அப்பா அவர்கிட்ட, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க எங்க அப்பா. அவரு எல்லாருக்காக ஜெபம் பண்ணு, ஊழியங்களுக்காக, மிஷினரிகளுக்காக சாப்பாட முன்னாடி வச்சு நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்காக, எங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்காக. எஸ் அப்பா, இது என்ன சோதனை. கொஞ்சம் விட்டா லஞ்ச் டைம், டின்னர் டைம் ஆயிருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு. ஏன்னா அது அப்படி தப்பு இல்லை. நம்ம எதுல ரொம்ப ட்ரெயினாக இருக்கிறோமோ, எதை நம்ம ரொம்ப டெய்லி பண்ணிட்டு இருக்கிறோமோ அதுல ரொம்ப பழகிறோம். சிலருக்கு தூங்கத்துல எழும்புன உடனே பக்கத்துல போன் எடுக்கணும். இப்படி பழகிட்டவங்க போன் பக்கத்துல இருந்தாலும் காலையில் எழும்பினோடனே பக்கத்துல இருக்க கண்ணையாவது குதிருவாங்க. ஏன்னா அப்படி பழகிட்டாங்க. ஆமா, எல்லாம் ரைட்டு. ஆனா உறுதிப்படுத்துறோமா அவர் கூட தான் இருக்கிறாரா? ஜீசஸ் ஆண்டவரே நீங்க இருக்கணும். உறுதிப்படுத்துங்கள். அவர் கூட இருக்கணும்னா செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? 2 காரியத்தை நான் இதுல சொல்றேன். ஒன்று 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். யோசுவா 3:5, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே. ஏனென்றால் சங்கீதம் 114 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அதனுடைய 2வது வசனம் 3வது வசனத்துல, யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடல் கண்டு, கடல் எதை கண்டு விலகி ஓடிச்சு? பரிசுத்தரை கண்டு. பரிசுத்தர் எதுல உட்கார்ந்து இருப்பார்? பரிசுத்த ஸ்தானத்துல. நம்ம சேர் எல்லாம் என்னதான் தொடச்சு போட்டாலும் உட்காரும் போது நம்ம கையில் இருக்கிற அழுக்கு கர்ச்சீஃபை வச்சு அதை தொடச்சிட்டு தான் உட்காரும். இல்ல, என்னதான் தொடச்சு போடட்டும், தொடச்சு அழுக்காக்கும், அது வேற. தொடச்சிட்டு தான். அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். அதனாலதான் அற்புதம், அதாவது இன்றைய பரிசுத்தம் தான் நாளைக்கு அற்புதமாய் மாறும். இன்றைய பரிசுத்தம், அந்த ஓப்பனிங் பிணைகாஸ் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அதன் பிறகு யுத்தத்துக்கு போயிருந்திருப்பாங்கன்னா சரித்திரம் மாற்றி எழுதப்பட்டிருக்குமே. கர்த்தர் இல்ல, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பெட்டி இருக்கு, எங்களுக்கு என்ன வாக்குத்தத்த வசனம் இருக்கு, எங்களுக்கு ஜெப எண்ணெய் இருக்கு, எங்களுக்கு ஜெப தண்ணீர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவர் சொல்ற, நான் இல்லையப்பா. சிலருக்கு இது போதும், இது போதும். ஆமென், ஹல்லேலூயா. சிலர் ஆசீர்வாதத்துக்கு சாவி எல்லாம் கொடுத்தாங்களாம், சிலர் செங்கல் வர கொடுத்துருக்கிறாங்களாம். இப்படி ஒவ்வொரு தண்ணி எல்லாம் ஜோ பண்ணி வச்சிருக்காங்களாம். எல்லாம் ரைட்டு. ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருக்கிறாரா? உறுதிப்படுத்தாம யோர்தானை ஃபேஸ் பண்ணாதீங்க. பார்க்கிறதுக்கு தான் ஈஸியா இருக்கும், பார்க்கிறதுக்கு தான் ஈஸியா இருக்கும். ஆமென். பவுல் பிசாசுகளை துரத்துனதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் வந்து நாங்களும் துரத்துறோம் சொல்லிட்டு பவுல் சொல்லுகிற அந்த நாமத்தில் நாங்க போட்டு அடின்னு அடிச்சு துண்டை காணும் துணியை காணும்னு ஓட விட்டுச்சு பிசாசு. அப்பதான் பார்த்தாங்க பவுல் உறுதிப்படுத்துறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். உங்க கூட கர்த்தர். யோர்தானை ஈஸியா எடுக்காதீங்க. நீங்க உறுதிப்படுத்தாம, சோதோமின் ராஜாவை ஆபிரகாம் சந்திக்கிறதுக்கு முன்பதாக மெல்கிசேதேக்கை சந்திச்சுட்டு போறாரு. இன்னைக்கு பல பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க தனியா சந்திக்கிறீங்க. இதை யோர்தானை எப்படி சந்தித்தாக வேண்டும் தெரியுமா? தேவ பிரசன்னத்தோடு.
பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். அடுத்து பாருங்க, அதனுடைய 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4வது வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். அது எதுக்கு அப்படின்னா 2000 முழம். இது ஆண்டவர் சொல்லுவார், நான் எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி நான் செய்வேன். ஒரு தெய்வ பயத்தோடு அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, நம்ம யாருக்கு கொடுக்கிற ஸ்பேஸ் தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுக்கிற ஸ்பேஸ், கர்த்தருக்கு கொடுக்கிற ஸ்பேஸ். பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று இது நிறைய சொல்லலாம், ஆனால் நமக்கு டைம் ரொம்ப சுருக்கமாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீ அவசரப்படுத்தக்கூடாது அவரை. பயபக்தி, இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், பயபக்தி. நீ வெயிட் பண்ணணும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்கள். நம்ம பக்கத்துல ஒருத்தங்களை அவசரப்படுத்துவோம். கல்யாண வீட்டில் கூட பாருங்க, பின்னாடி நிற்பாங்க தெரியுமா? அப்படி நிக்கிறதே எதுக்குன்னா, சீக்கிரம் சாப்பிடு, 2வது வயசுக்கு வெயிட் பண்ணாத, சீக்கிரம். இப்படி அவசரப்படுத்தக்கூடாது அவரை. நான் அவரை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேனோ அந்த அளவுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். நான் காடை எவ்வளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேனோ அந்த அளவுக்கு தான் நான் வெயிட் பண்ணுவேன். அவரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவர் டிசைட் பண்ணுவார். தேவ பிரசனத்திலிருந்து நாம தீர்மானிக்க கூடாது. தேவ பிரசனத்தில் நாம இருந்துட்டோம், அவர் டிசைட் பண்ணுவார். நம்ம அவசரப்படுத்துறோம், நிறைய கிட்ட அவசரப்படுத்துறோம். நீங்க வெயிட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கர்த்தர் எப்படி கொண்டு போவார் தெரியுமா? இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. அதன் அர்த்தம் என்ன? நீங்க யோசிக்காத ஒரு புதிய ட்ராக்க கர்த்தர் உங்களுக்காக, நீங்க யோசிக்காத ஒரு புதிய வழிய கர்த்தர் உங்களுக்காக, நீங்க யோசிக்காத ஒரு புதிய நன்மைய. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம அவசரப்படுத்தி இல்ல, நீ வெயிட் பண்ண. ஆண்டவர், நான் எவ்வளவு சொல்லியும் யோர்தானுக்குள்ளே ஒரு பாதை இருக்கிறது நீங்க சொல்ல மாட்டீங்க. வெயிட் பண்ண. அவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க. 3வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் உடன்படிக்கை, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் அதை சுமக்கிற ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு, அப்ப அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். பரிசுத்தமும் பயபக்தியும். ஆண்டவர் பயபக்திங்கிற கேள்வி கேட்கக்கூடாது, ஆண்டவர் கொஸ்டின் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். இன்றைய பரிசுத்தம் தான் நாளை அற்புதம். இதை சபை மறக்கவே கூடாது. யோதாவிற்கு பரிசுத்த ஸ்தானம். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஒரு செய்தியில கூட இதை சொன்னேன். நம்முடைய அக்கிரமங்கள் இயேசுவின் மேல சுமத்தப்பட்ட போது இயேசுவையே பிதா பார்க்கல. அப்பதான் இயேசு கத்துறாரு, என் தேவனே என் தேவனே ஏன்னா இயேசுவையே பிதா பார்க்காம முகத்தை திருப்புறார்னா அப்ப அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். இதை மறக்கவே கூடாது. உறுதிப்படுத்துங்கள். 2, உறுதியாய் பின் செல்லுங்கள். அதனுடைய 3வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து நீங்க உறுதிப்படுத்திட்டீங்களா? எஸ், ஆண்டவருடைய பிரசனம் கூட இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் டிலே பண்ணிடாதீங்க. ஆண்டவர் தான் இதை கைட் பண்றார். ஆண்டவர் தான் இந்த ட்ராக்ல நம்மளை கொண்டு போறார். அதுக்கு முக்கிய அடையாளம் என்ன தெரியுமாங்க? தேவ பிரசனம் நம்மை சூழ்ந்துட்டுன்னா எவ்வளவு புயலின் நடுவில் நம்ம இருதயத்துல இந்த புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் இருக்கும். அதாவது இயேசு அவ்வளவு கொந்தளிக்கும் போதும் கப்பலின் பின்னணியத்துல தலையணை வச்சு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தார். அதன் அர்த்தம் என்னன்னா, அவரை அது பாதிக்கல. நீங்க எவ்வளவு சாலமோனை போல ஐஸ்வர்யம் உள்ளவன் யாருமே கிடையாது. அவனால ஒரு நிலையான சந்தோஷத்தை கண்டடைய முடியவில்லை. தாவீதை போல பிரச்சனை உள்ளவன் ஒருவனும் கிடையாது. ஆனா அந்த தாவீது சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில்
நித்திய பேரின்பமும் உண்டு. அப்போ அந்த நிலையான சந்தோஷத்தை தாவீது அவ்வளவு பிரச்சனையின் நடுவில், துன்பத்தின் நடுவில் நடக்கிறான். மரண இருளின் பள்ளத்தாக்கில, ஜலப்பிரவாகத்தின் நடுவில், மரண வாசல்ல தாவீது பயணித்த பாதை. ஆனா அவனுடைய சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் ஒரு குறைவும் கிடையாது. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன்னு சொல்றார். எவ்வளவு சமாதானத்தோட! அவன் நான் தூங்கி எழும்பும் போது இங்கே இருப்பேனா அங்கே இருப்பானா ஒன்றும் தெரியாது. ஆனா அவனுக்கு இதுதான் தேவ பிரசனம் தரக்கூடியது. ஆண்டவருடைய பிரசனம் உங்க கூட இருக்கிறத உறுதிப்படுத்திட்டீங்கன்னா நீங்க உறுதியாய் பின் செல்ல அவர் காட்டுகிற பாதை. இதுவரை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இதுவரை நீங்கள் பயணிக்காத பாதை. இதுவரை நீங்க பயணிக்காத பாதைன்னா இந்த பாதையை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, இந்த பாதையை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாது. ஆமென். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமென். சிலரை எழுப்பி விட்டதற்காக நன்றி. இந்த பாதையை பற்றி சில இந்த சமாதானத்தோட சொன்னே தூங்கியாச்சு. இந்த பாதை ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரும். ஆண்டவரே என்னை எதுல ஆண்டவரே நடத்துறீங்க? நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருந்தேன், எதுல நடத்துறீங்க பாரு. இதுவரை நீ போகாத பாதை. சிவந்த சமுத்திரம்னா உனக்கு தெரியும் அது எப்படி இருக்கும். அது சென்டர்ல என்ன எல்லாம், இது உனக்கு தெரியாது. அறியாத வழியில தெரியாது. அப்போ நீ எதை மட்டும்தான் கம்ப்ளீட்டா சார்ந்திருக்கணும் தெரியுமா? அவரை மட்டும்தான். அதனாலதான் மோசே சொல்றார், ஆண்டவரே உமது வழியே எனக்கு தெரியும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் மோசே, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீங்க மட்டும் ஏன் கூட வரலன்னா இங்கிருந்து கொண்டு போயிடாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரா? புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா, உறுதியாய் பின் செல்லுங்கள். 3வது, அந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 15 முதல் நீங்க பாத்தீங்கன்னா, பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் என்ன ஆயிட்டான்? நின்று. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, நின்று. ஆமென். அது குவியலாக குவிந்தது. ஒரு பிரச்சனை, கரை புரண்டு ஓடுகிற பிரச்சனைய பிரசனத்தை சுமக்கிறவனுடைய கால் பட்டதுமே ஸ்டாப் ஆகுது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிரசனத்தை சுமக்கிறவர்களா, அந்த உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிறவர்களா நீங்க மாறிட்டீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க, நீங்க போய் அதுல கால் வைக்கும் போது ஸ்டாப் ஆகுது. ஆமென். ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க பாருங்க ஓயாம அழுதுட்டு இருப்பாங்க பாருங்க. சிலர் அந்த பிள்ளைய கையில எடுத்ததும் அந்த பிள்ளை அழுகு என்ன ஆயிரும்? நிப்பாட்டிரும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை அப்படி நின்றோம். அப்ப தேவ பிரசனம் என்பது எவ்வளவு முக்கியமானது. நம்ம ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனா அந்த அற்புதத்துக்கு அடித்தளமே பரிசுத்தம் என்பதை நம்ம மறக்கிறோம். அது பரிசுத்த ஸ்தானம் ஆயிட்டோம் வைங்களேன், அவருடைய பாதம் அமரும். அவர் சொன்னார், என் பாத ஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இவங்க கால் பட்டதும், பிரசனம் இல்லாம கால் வச்சிருந்தாங்கன்னா தூக்கிட்டு போயிரும் தண்ணி. எத்தனை பேரை தண்ணி இழுத்துட்டு போகுது, எத்தனை பேரை. ஆமென். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரனே கேமியா ஆவியை அளித்தே திட நம்பி
நல்ல கவனமாய் கேளுங்கள். இப்ப இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? காலை வச்சுட்டாங்க, தண்ணீர் பிளக்குது. தண்ணீர் பிளந்ததும் இவங்க மறுக்கரைக்கு போயிருக்கலாம். ஆனா இவங்க சென்டர்ல வந்து நிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, தங்களோடு இருக்கிற அத்தனை பேரும் இந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். முதலாவது சொன்னேன், உறுதிப்படுத்துங்கள், உறுதியாய் பின் செல்லுங்கள். மூன்றாவது உத்தரவாதம் எடுங்கள். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இடைப்படும் போது உங்க குடும்பத்துக்காக நீங்க உத்தரவாதம் எடுக்கணும். சிலர் பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா இருக்கார்ல, தனக்காக உத்தரவாதம் எடுத்தாரே தவிர தன் மகனுக்காக உத்தரவாதம் எடுக்கவில்லை. தன் காரியத்துக்காக அவன் ஓன்னு அழுதான். நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமா இருந்தேன் ஓன்னு சொல்லிட்டு அழுதான். உத்தரவாதம் எடுத்து அழுதான். ஆனா பிள்ளை, ஆண்டவர் சொல்ற, உன் பையன் காரியம் ரொம்ப டேஞ்சர்ப்பா, உன் காலை நிறைவேறிட்டு உன் தலைமுறை பாரு எவ்வளவு டேமேஜ் ஆக போறாங்க. பரவாயில்ல, என் நாட்களிலாவது சிலர் அப்படி இருக்கிறாங்க. நான் எப்படியாவது இருந்து பரலோகத்துக்கு போயிரு, உங்க பாடாச்சு நீங்களாச்சு. என்ன பாடு? இந்த உடன்படிக்கை பெட்டியை தோளை தூக்கி நிக்கிறது எவ்வளவு பெயின் தெரியுமா? 1-2 பேர்ல லட்சங்கள் மறுகரை போக வேண்டும். எத்தனை ஆயிரம் ஜனங்கள் மறுகரைக்கு போக வேண்டும். சிலர் ஸ்பீடா நடப்பாங்க, சிலர் ஸ்லோவா நடப்பாங்க, சிலர் பாதியில வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. வீட்டுல இருந்து கிளம்பி சர்ச்சை வாசல் நின்று பேசிட்டு இருப்பாங்க, உள்ள வர மாட்டாங்க. இப்படி பல டைப் உண்டு. ஆயிரங்களை வச்சே நம்ம கண்ணு தள்ளும் போது லட்சங்களை வச்சுட்டு அவங்க படுற பாடு. ஆனாலும் பெட்டியை தோல்ல தூக்கிட்டு சென்டர்ல நிக்கிறான். என் குடும்பத்துல ஒரு ஆள் கூட யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கக்கூடாது, தாண்டணும். இந்த உடன்படிக்கை எல்லாரும் கடக்கிறது வரைக்கும் யோர்தான்ல இயேசு இறங்கினார்லாங்க, இறங்கி நிக்கணும். என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும், என்னோடு இருக்கிற அத்தனை பேரும், நீங்க முதல்ல உங்களை பரிசுத்தம் பண்ணி பிரசனத்தை சுமக்கிறவர்களாய், தேவன் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும், ராஜாக்கள் என்பவர்கள் ஆளுகிறவர்கள், ஆசாரியர்கள் ஆராதனை செய்கிறவர்கள், ஆராதனை செய்கிறவர்களாகவும் ஆளுகிறவர்களாகவும் வைத்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு மேன்மை! இந்த யோர்தானை எல்லாரும் கடக்கணும், எல்லாரையும் அக்கறைப்படுத்தணும். ஆமென். நோவா உத்தரவாதம் எடுத்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. நோவாவின் குடும்பம் 8 பேர், 7 பேர் பேழைக்குள்ள, ஒரு நபர் மட்டும் வெளியே இருந்தா அந்த 7 பேருடைய சந்தோஷமும் அவுட். ஆமென். உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், உறுதியாய் பின் செல்லுங்கள், உத்தரவாதம் எடுங்கள். யோர்தான் பின்னிட்டு திரும்பும். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 22 முதல் நீங்க பாத்தீங்க, 21 முதல் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று, அதாவது போகும்போது அந்த இடத்துல ஒவ்வொரு கோத்திரத்தின் சார்பாக ஒரு கல்லை வச்சுட்டு போக சொல்வார். எதுக்கு அப்படின்னா, இது மறந்துடக்கூடாது, இதை நீ மறந்துடக்கூடாது, நீ யோர்தானை பிளந்தேன்னு சொல்லிடக்கூடாது, இது கர்த்தர் பிளந்தார், அவருடைய பிரசன்னம் இதை செய்தது. நாளைக்கு பிள்ளைங்க கேட்கும் போது நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? இஸ்ரவேலர் இந்த வெட்டாந்தரை வழியா யோர்தானை கடந்து வந்தார்கள், பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணுவார். அதன் அர்த்தம் என்ன? பிதாக்களுக்கு செய்ததை பிள்ளைகளுக்கும் செய்கிறவர். பிதாக்களுக்கு செய்ததை நல்ல கரங்களை தட்டி ஆமென். பிரசன்னம் பிரசன்னம். ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கண்களை மூடி
முடிந்தால் முழங்காற்படையிட்டு, ஆண்டவரே நான் உங்களுடைய பிரசனத்தை சுமக்கிறவனாய். எத்தனை பேர் உண்மையா விரும்புறீங்க? நீங்க அப்படி மாறிட்டீங்கன்னா நீங்க போய் நிக்கிற இடத்துல பிரச்சனை சால்வ் ஆயிரும். உங்க ஃபேமிலியில தொடர்ந்து பிரச்சனை இல்லை, போராட்டத்தின் மேல போராட்டம், கஷ்டத்தின் மேல கஷ்டம், நெருக்கத்தின் மேல நெருக்கம். யாராவது வந்து ஜெபம் பண்ண மாட்டாங்களான்னு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏங்க நீங்க பிரசன்ஸ் கேரியரா மாறக்கூடாது? ஏன் நீங்க மாறக்கூடாது? உன்னை ஆசாரியனாக்கி இருக்கிறாரே, நான் அதை விரும்புறேன்பா. பரிசுத்தமும் பயபக்தியும் அதே என் வாழ்க்கையாகட்டும். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருந்து ஒரு உண்மையான ஒரு ஜெபம், 2 நிமிஷம் தான் உண்மையான ஜெபம். 3 வருஷம் தேவ சமூகத்திலிருந்து பிரசனத்தை சுமந்து கர்மேல் பர்வதத்தில் எலியா வந்து நின்ற போது பாகாலுக்கு எதுவுமே அங்க எடுபடல, எதுவுமே எடுபடல. நிறைய காரியம் தடை, சத்துரு வந்து தடை பண்ணிட்டு இருக்கிறான். எப்படி தடை பண்ணலாம்? அவன் தேவனை ஆராதிக்கிறவன் அல்லவா, ஆராதிக்கிறவள் அல்லவா, தடை பண்ண கூடாது அல்லவா? அவன் தடை பண்ண முடியாது, அவன் தோற்று திரும்பி போக வேண்டுமே. யோர்தான் பின்னிட்டு திரும்பணும். மேலே இருந்து கரை புரண்டு ஓடுகிற யோர்தான், ஆசாரியர்கள் காலு வைத்தது அப்படி நின்னுட்டான். இதுக்கு மேல ஓட முடியாது, அது அப்படியே விலகுது, பின்னிட்டு. ஆமா, எங்கிருந்து வந்துச்சோ அங்கே ஓடுச்சு. வெள்ள தண்ணீர் உடைந்து ஓடுவது போல சத்துருவ உடைந்து ஓட பண்ணுவா. இஸ்ரவேலரே, நீங்க பின்னிட்டு போக கூடாது, பெலிஸ்தியன் தான் பின்னாடி போகணும். ஆமே, எகிப்தியன் சேனை இஸ்ரவேலரை துரத்திட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் அவங்க திரும்பி போக பார்த்துட்டாங்க. பின்னிட்டு போகும்போது ஆமா இடறி விழுந்துட்டாங்க. அப்பா, பிரசனத்தை சுமக்கிறவனா, என் வீட்டுக்குள்ள நான் கால் வைக்கும் போது வீட்டுல ஒரு சமாதானம் இருக்கணும். என் ஆபீஸ்ல நான் கால் வைக்கும் போது அந்த இடத்துல ஒரு சமாதானம். பிரச்சனை இருக்கிற ஏரியாவில் நான் போகும்போது அந்த இடத்துல ஒரு சமாதானம். உடைய பிரசனத்தை சுமக்கிறவனாய், சுமக்கிறவளாய். ஆண்டவரே, நான் நிறைய இதை உறுதிப்படுத்தாம யோர்தானை ஃபேஸ் பண்ணி அடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன்ப்பா. இதை உறுதிப்படுத்தாம யோர்தானை ஃபேஸ் பண்ணி, யோர்தானை ஃபேஸ் பண்ணி எத்தனை இழப்புகள், எத்தனை நஷ்டங்கள், எத்தனை நெருக்கங்கள். ஆண்டவரே, நீங்க இல்லாம எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனை, நீங்க இருந்தீங்கன்னா பெரிய பர்வதம் கூட எனக்கு ஏமாத்துற. ஆண்டவரே, நீங்க இருந்தீங்கன்னா அந்த பெரிய பர்வதம் கூட எனக்கு முன்னாக சமபூமியா பிரசனத்தை இன்னும் உம்மை அறியணுமே, அறியணுமே, இன்னும் கிட்டி, இன்னும் கிட்டி. கைகளை உயர்த்தி, ராஜாவும் பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு பிரசன்னமே, பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆமென். தேவ பிரசன்னம். ஆமென். பிரசன்னம், தேவ பிரசன்னம். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவன், உண்மையாய் கேட்கிற உள்ளங்களை நீர் அறிவீர். நாங்க உறுதிப்படுத்தணும், உறுதியாய் பின் செல்லணும், உத்தரவாதம் எடுக்கணும், யோர்தானை கடக்கணும். நாங்க மட்டும் இல்ல, எங்களை சார்ந்த அத்தனை பேரும் ஆளுகை செய்யும். ஒவ்வொருவரும் பிரசனத்தை சுமக்கிறவர்களா. ஓ
ஆண்டவரே எங்களை குறித்த சாட்சி அப்படிதான், இவங்க இருக்கிற இடம் சமாதானமா இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த நபர் வந்துட்டாங்கன்னா அப்படி கொஞ்ச நேரத்திலே சால்வ் ஆயிருது. அப்படி ஒரு சாட்சி கேட்கத்தக்க, இதெல்லாம் எங்களால முடியாது, ஆனா எங்க கூட நீங்க இருந்தா சாத்தியாக. ஆண்டவரே கர்த்தர் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறதற்காக நன்றி. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.